நமக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா, அந்த லட்சியங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வேலை செய்கிறதே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கஷ்டமாகவே தெரியாது. அப்படி கஷ்டப்படுறது கூட நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜாலியாக இருக்கும். அந்த வேலையே ஜாலியாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா, நமக்கு அதில் பல்வேறு வேலைகள் இருக்கும். ஒரு வேலை மட்டுமே இருக்காது. இது மட்டும்தான் அப்படின்லாம் இல்லாமல், ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்காருன்னா, அவர் வியாபாரம் பண்ணுறது மட்டுமா இருக்கும். அங்கேருந்து அவர்கிட்ட சரக்கை வாங்கணும், காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறியை வாங்கணும், பல்வேறு பொருட்களை வாங்கணும், வர வைக்கணும். அப்புறம் கடன் கொடுத்துருப்பாரு, அதை எழுதி வைக்கணும், அதை கேட்கணும். அப்புறம் விற்கிற வருமானத்தை வந்து பேங்கில் போய் டெபாசிட் பண்ணணும். இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கும். அந்த மளிகை கடையை பொறுத்தளவில் பல்வேறு பொருட்களை வர வைக்கணும். அப்புறம் அது இன்னும் யாரை வேலை வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு மளிகை கடைனாலே அதில் பல்வேறு வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்குள்ளே பல்வேறு வேலைகள் இருக்கும். அது மாதிரி நமக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா, அந்த லட்சியத்தை அடையணும்னா நம்ம பல்வேறு வேலைகளை செய்யணும். பல்வேறு வேலைகள் இருக்கும். அந்த பல்வேறு வேலைகளை நம்ம தினசரி திட்டமிடணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஒவ்வொரு வேலையும் இவ்வளோ நேரம் செய்யணும். தினமும் இவ்வளோ நேரம் செய்யணும், இந்த அளவுக்கு செய்யணும். ஒரு அளவு வச்சுக்கணும். பல்வேறு வேலைகளை எல்லாத்தையும் செய்து முடியும். ஒரு வேலையை மட்டுமே செய்து முடித்தா மீதி எல்லா வேலையும் பெண்டிங்கில் கிடக்கும். ஆனால் எல்லா வேலையும் செஞ்சால் தான் நாம் வந்து அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம சரியாக சமமாக முன்னேற முடியும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னா, அவன் என்னெல்லாம் பண்ணணும்? காலைல எழுந்திருக்கணுமா, உடற்பயிற்சி பண்ணணும், சாப்பிடணும், குளிக்கணும், பல்வேறு வேலைகள் செஞ்சால் தான் அவன் அந்த லட்சியம்ங்கிறது என்னது, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறது லட்சியம்னா அவன் பல்வேறு வேலைகளை செய்யணும். குளிக்கணும், காலைல எழுந்திருக்கணும், பல் விளக்கணும், குளிக்கணும், அப்புறம் சாப்பிடணும், உடற்பயிற்சியெல்லாம் பண்ணணும், சட்டையெல்லாம் அயன் பண்ணணும், ஏற்கனவே துவைச்சி போட்டிருக்கணும். ஏற்கனவே துவைச்சி போட்டிருக்கணும் அந்த சட்டையெல்லாம். அப்புறம் அதை அயன் பண்ணி வச்சுருக்கணும் அல்லது அயன் பண்ணணும். இப்படி அவன் தினசரி அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறனாலே அவன் பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. வெறும் குளிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்க முடியுமா? தினமும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறக்காக வெறும் குளித்தா மட்டும் போதுமா? பல் விளக்கணும். அப்போ குளிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ குளிக்கிறது ஒரு வேலை, பல் விளக்குறது ஒரு வேலை, அப்புறம் வந்து உடற்பயிற்சி பண்ணுறது ஒரு வேலை, அவன் சட்டை துணியை அயன் பண்ணுறது ஒரு வேலை, அந்த சட்டை துணியை ஏற்கனவே துவைச்சி போட்டிருக்கணும். அது வந்து அதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய கடமை. இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சால் தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும். அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா அப்புறம் அந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்கணும், வீட்டு பாடம் எதாவது இருந்தால் செஞ்சுருக்கணும். இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சால் தான் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும். அதுபோல் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பல்வேறு வேலைகள் இருக்கும். அதுக்குள்ளே பல்வேறு வேலைகள் இருக்கும். அப்போ அந்த பல்வேறு வேலைகளை செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படின்னா, தினமும் பல்வேறு வேலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தினமும் பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு தினமும் பல்வேறு வேலைகளை செய்யணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். பல் விளக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 5 நிமிஷம், குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இப்படி உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம், இப்படி அதுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதே 3 மணி நேரம் செஞ்சால் மற்ற வேலை எதுவுமே செய்ய முடியாது, பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாது. அப்போ அது மாதிரி நம்ம திட்டமிட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு பல் விளக்கிக்கலாம், நாளைக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணுவாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில. நாளைக்கு குளிப்பாங்க, இன்னொரு நாள் குளிச்சிக்கலான்னு விட்ருவாங்க. ஏன்னா குளிக்கிறது அன்றைக்கெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குளிக்கிறது அவ்வளோ கஷ்டம். வீட்டில் தண்ணி கிடைக்காது. எங்கேயாவது போய் கிணத்துல பம்பு செட்டில் போய் குளிக்கணும். அதனால் சிலர் குளிக்கிறதே நாளைக்கு குளிச்சிக்கலான்னு விட்ருவாங்க. குளிக்கிறதுக்குள்ளே தள்ளி போட்டுருவாங்க. அது மாதிரி எதையுமே நீங்கள் தள்ளி போடக்கூடாது. அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி எதையுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. சமமாக இப்போ செஞ்சு முன்னேறணும். ஒரு லட்சியம், அப்போ தான் நீங்கள் லட்சியத்தை நோக்கி அடைய முடியும்.
ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகணுன்னா, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, வெற்றி பெறணும் அப்படின்னா, அதில் பல்வேறு வேலைகள் இருக்கும். பல்வேறு வேலைகள் அன்னன்ன வேலைக்கு அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். எல்லாம் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா 5 பாடம் இருக்கும். அறிவியல், சமூக அறிவியல், அப்புறம் தமிழ், இங்கிலீஷு, அப்படின்னு இப்போ கணக்கு அப்படின்னு 5 பாடம் இருக்கும். அப்போ 5 பாடத்தையும் படிக்கணும்ல. அப்போ 5 பாடத்துக்கும் நீ சரியாக நேரத்தை ஒதுக்கணும். தமிழுக்கு தினமும் ஒரு வீட்டில் வந்து நீ படிக்கிறன்னா தினமும் தமிழுக்கு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம், இங்கிலீஷ்க்கு ஒரு அரை மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒதுக்கிடணும். ஒதுக்கி அப்போ தான் வந்து எல்லா பாடத்தையும் படிக்க முடியும். வெறுமனே நீ எப்போதும் மேக்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, கணக்கு மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நீ வந்து மற்ற பாடத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? மற்ற பாடம் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். மற்ற பாடங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். அப்போ எல்லா பாடத்துக்கும் சரிசமமாக அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிடணும். இதுதான் வந்து ஒரு அது மாதிரி நமக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா, அதில் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். 5 பாடம் இருக்கிற மாதிரி 5 பாடம் மட்டுமே இருக்காது, நிறைய வேலைகள் இருக்கும். நிறைய வேலைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் முடிச்சிடணும். எல்லா வேலைகளையும் ஒவ்வொரு நாளும் முடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். கொஞ்சம் முடித்து அன்னன்னைக்கு வேலை, இன்னன்னைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அன்னன்னைக்கு முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலைக்கும் திட்டமிட்டு இவ்வளோ நேரம் ஒதுக்கி எதையுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. சமமாக முன்னேறிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அந்த நம்ம லட்சியத்தை வந்து சரியாக திட்டமிட்டவாறு அடைய முடியும். இல்லைன்னா வருடங்கள் வேஸ்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்து படிக்கிற பையன் வந்து எனக்கு அறிவியல் பாடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிவியலை மட்டுமே செஞ்சிட்ருக்கான்னு வைங்க, தமிழ் பாடம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் பாடம், கணக்கு பாடம், வரலாறு பாடம் எல்லா பாடமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அறிவியல் மட்டும் இவன் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ என்னாகும்? கடைசியில் தேர்வு வரும். அறிவியலில் மட்டும் இவர் பாஸ் ஆவார். மற்ற அறிவியலில் நல்ல மார்க் கூட கிடைக்கும். மற்ற பாடம் எல்லாமே ஃபெயில் ஆகிடுவார். அப்போது என்னாகும்? அவருடைய லட்சியங்கிறது அந்த வருடத்தில் சிறப்பாக தேர்ச்சி பெற வேண்டும். அந்த லட்சியத்தை அவரால் அடைய முடியாது. அப்போது எல்லா பாடத்தையும் தான் நம்ம படிக்கணும். எல்லா பாடத்தையும் படிக்கணும்னா தினசரி எல்லா பாடத்தையும் படிக்கணும். எல்லா பாடத்தையும் படிக்கணும்னா தினசரி எல்லா பாடத்தையும் படிக்கணும்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் தினசரி ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி அரை மணி நேரம் அறிவியல் படிச்சிட்டியா, அதை மூடி வச்சிரு. அரை மணி நேரம் ஆங்கிலம் படிச்சிட்டியா, அதை மூடி வச்சிரு. அப்புறம் அரை மணி நேரம் கணிதத்தை போடு, அதை மூடி வச்சிரு. அரை மணி நேரம் தமிழை படி. அன்னன்னைக்கு கொடுத்த பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு நம்ம லட்சியத்தை அடைவதற்கு தினசரி நமக்கு அந்த தினசரி வேலைகளை திட்டமிட்டு ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு அப்படியே முன்னேறிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் எல்லா 5 பாடத்தையும் படித்தாச்சு, போய் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம். இந்த மாதிரி அப்போ விளையாடுறதும் ரொம்ப முக்கியம். ஒரு மாணவன் வந்து 5 பாடம், சமூக அறிவியல், கணக்கு, தமிழ், அறிவியல் இப்படின்னு 5 பாடத்தையும் அவன் படிக்கிறான். அதுக்கு ஒரு பாடத்துக்கு அரை மணி நேரம் ஒதுக்குறான். ஒதுக்கிட்டு பாடம் மட்டுமா முக்கியம், விளையாடுறதும் முக்கியம். அப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முழுக்க ஃபுல் டைம் எப்போ விளையாடிட்டே இருந்தால் இந்த 5 பாடத்தையும் முடிக்க முடியாது. அப்போ எல்லாமே நமக்கு முக்கியம். விளையாட்டு முக்கியம், பாடம் முக்கியம். அப்புறம் குடும்பத்தோடு ஜாலியாக பேசிட்டு, அம்மா அப்பா கூட பேசிட்டு இருக்கணும். நண்பரோடு பேசிட்டு ஜாலியாக இருக்கணும். எல்லாமே முக்கியம். அப்போ எல்லாத்துக்குமே நீ நேரம் ஒதுக்கணும். எல்லாத்துக்குமே சரியாக அதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு நேரத்தை திட்டமிடணும். நம்ம வேலைகளை திட்டமிடணும். எவ்வளோ நேரம் ஒரு வேலையை செய்யணுங்கிறத திட்டமிடணும். அப்போ தான் நீ முழுமையாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா இல்லை எனக்கு விளையாடுறது தான் பிடிக்கும் அப்படின்னா பாடமெல்லாம் நின்று போயிடும். இல்லை எனக்கு பாடம் தான் பிடிக்கும், அதில் அறிவியல் பாடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லது தமிழ் பாடம் தான் எனக்கு பிடிக்கும், மற்ற பாடம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா அப்போ அந்த பாடம்லாம் அதை நீ செய்யவே இல்லைன்னா அது அப்படி நின்று போயிடும். வேலையை திட்டமிடும்போது எது கஷ்டமான வேலையோ அதெல்லாம் முதல்ல செய்யணும். எல்லா வேலையும் செய்யணும். அதில் எது உனக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த வேலையெல்லாம் முதல்ல செஞ்சிடணும். இப்போ எல்லா வேலையும் செய்யணும். கணக்கு பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ அந்த கணக்கு பாடத்தை முதல்ல செய். தமிழ் பாடம் எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் திட்டமிடணும். ஏன்னா கஷ்டமான வேலையை முதல்ல ஏன் செய்யணும் அப்படின்னா நம்ம ஆர்வம் அதிகமாக இருக்கும் தினசரி. அந்த ஆர்வம் இதெல்லாம் அந்த ஆர்வத்தை வச்சு கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். அந்த கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரு குறைஞ்ச ஆர்வத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியான வேலையை கடைசியில் செஞ்சுக்கலாம். ஈஸியான வேலை செய்கிறதுக்கு குறைவான ஆர்வம் போதுமானது. கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு அதிக ஆர்வம் தேவைப்படுகிறது. அதிக ஆர்வமும் அதிக ஆற்றலும் தேவைப்படுகிறது. அப்போ நம்மக்கிட்ட தினசரி நமக்கு ஆற்றல் எல்லாம் புதுசாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆற்றல் ஆர்வம் எல்லாமே நிறைய இருக்கும் ஆரம்பத்தில், ஒவ்வொரு நாளின் தொடக்கத்துலேயும். அப்போ அந்த ஆர்வத்தை, அதிகப்படியான ஆர்வத்தையும் ஆற்றலையும் வைத்துக்கொண்டு கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். கணக்கு பாடம் கஷ்டமாக இருக்கா, அதை செஞ்சு முடிச்சிடணும். ஆனால் தமிழ் பாடம் ரொம்ப ஈஸி. அப்போ அதை கடைசியில் பார்த்துக்கலாம். தமிழ் பாடம் ரொம்ப ஈஸிங்கிறதுனால ஈஸி, அல்லது தமிழ் பாடம் ஒரு கஷ்டமாக கூட இருக்கலாம். அவருக்கு அறிவியல் பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, தமிழ் பாடம் கஷ்டமாக இருந்தால் அது கஷ்டம், இல்லைன்னா ஈஸி. அவருக்கு தமிழ் பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த ஈஸியான தமிழ் பாடத்தை கடைசியில் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக ரொம்ப களைப்பாக இருக்கும், ஆர்வம் குறைவாக இருக்கும். குறைவான ஆர்வத்தை வைத்துக்கொண்டு களைப்பான ஒரு மனதோடையும் உடலோடையும் அந்த தமிழ் பாடத்தை, ஈஸியான தமிழ் பாடத்தை செஞ்சு முடிச்சிடணும். இப்படி திட்டமிட்டு நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறணும். சமமாக முன்னேறணும், ஒரே மாதிரி. எதையுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. நீங்கள் வருடம் முழுக்க ஒரு வருஷம் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு ஆங்கில படம் பிடிக்கவே எனக்கு பிடிக்காது, அல்லது கணக்கு படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு தமிழ் மற்ற எல்லா படமும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் மற்ற எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டு நான் முடிச்சிங்க கணக்கு பாடத்தை தொடவே இல்லை அப்படிங்கும்போது கணக்கு பாடம் சேர்ந்துக்கிட்டே போகும். கணக்கு பாடத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மற்ற எல்லா பாடமும் நல்லா தெரியும் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த தேர்வுலேயே வெற்றி பெற முடியாது. அப்போ திரும்ப சரி கடைசி நேரத்தில் போய் கணக்கு பாடத்தை படிக்க முடியுமா? படிக்க முடியாது. இப்போ கணக்கு பாடம் ஃபுல்லாக சேர்ந்துடும். ஒரு புத்தகத்தையே படிக்க வேண்டியிருக்கும். மற்ற பாடம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கு படித்து நீங்கள் முன்னேறிட்டீங்க. இப்போ கணக்கு பாடம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. கணக்கு பாடத்தை படிக்கணுன்னா முதல்ல இருந்து வரணும். ஆனால் உங்களுக்கு நாட்கள் பத்தாது. இப்போ முழுவாண்டு தேர்வு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அது அப்போது ஆனால் 10-20 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே கணக்கு பாடத்தை முதல்லேருந்து படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிச்சிருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தா தான் கணக்கு பாடத்தை இந்நேரம் முடிச்சிருக்க முடியும். அப்போ எல்லா பாடத்தையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தா தான் கணக்கு பாடத்தை இந்நேரம் எல்லா பாடத்தையுமே நீ முடிச்சிருக்க முடியும். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கலை, இது வேணும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்கிறதையும் பிடிச்சிருக்கிறதையும் மட்டுமே செஞ்சுட்டு கஷ்டமாக இருக்கிறது ரொம்ப அப்புறம் பிடிக்காது இதெல்லாம் நீ பெண்டிங்கில் வச்சுருந்தோன்னா கடைசியில் என்னாகும்? அது நீ லட்சியத்தை அடைய முடியாது. அதனால் எப்போவுமே சரிசமமாக முன்னேற கற்றுக்கோங்க. இதுதான் சரிசமமாக ஒரு முழுமையாக உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு அந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு வேலைகளை திட்டமிட்டு செய்யணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரத்தை தினசரி ஒதுக்கி தினசரி எல்லா வேலைகளையும் சரிசமமாக செஞ்சு முன்னேறணும். இதுதான் ரொம்ப அடிப்படையான உண்மை. அப்போ தான் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை வரும். ஒரு நாளில் நீங்கள் பல வேலைகளை செய்கிற ஒரு ஆளுமைத்தன்மை உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதில் ஒவ்வொருத்தரும் சிலர் ஒரு வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த ஓனர் இருக்கார் பாருங்க, அந்த மேனேஜர், அவர் பல வேலைகளை அவர் எல்லாரையும் நிர்வகிப்பார். நீ இந்த வேலையை மட்டும் பாரு, நீ பேக்கெட் போடு, நீ வியாபாரம் பண்ணு, அதுதான் உனக்கு வேலை, இதை மட்டுமே நீ செய், நீ பேக்கெட் போடுறதை மட்டுமே செய். இது இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கும். அந்த மேனேஜருக்கு பல்வேறு வேலைகள். அந்த பல்வேறு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தட்ட ஒப்படைச்சிருவார். அந்த மேனேஜருக்கு பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கும். ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யணும், அதை யார் செய்யணும், யாருக்கிட்ட அதை கொடுக்கணும். ஆனால் அந்த வேலையை செய்கிறான் பாருங்கள், ஒருத்தர் பேக்கெட் போடுறது, தினசரி நாள் முழுதும் பேக்கெட் தான் போட்டுட்ருப்பார். இன்னொருத்தர் பார்த்தா நாள் முழுதும் வியாபாரம் தான் பண்ணிகிட்ருப்பார். அவர் எப்போவுமே பேக்கெட் போடுறது தான் அவருடைய வேலையாக இருக்கும். வந்தால் பேக்கெட் போட்டுட்ருப்பார். அதே இன்னொருத்தர் வந்தால் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார் அந்த சூப்பர் மார்க்கெட்டில். இன்னொருத்தர் வந்தால் பில்லு போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போது இவங்ககிட்ட பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை. ஆனால் அந்த மேனேஜர்கிட்ட பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கும். மேனேஜர் பல வேலைகளை பார்க்குறாரு, பல பேரை வச்சு பார்க்குறாரு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளை விட்டுட்டார். அந்த மேனேஜர் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளை விட்டுட்டார். ஆனால் அந்த பில்லு போடுறவர் நாள் முழுதும் பில்லு தான் போட்டுட்ருப்பார். அந்த பேக்கெட் போடுறவங்க நாள் முழுதும் பேக்கெட் தான் போட்டுட்ருப்பாங்க. வியாபாரம் பண்ணுறவங்க நாள் முழுதும் வியாபாரம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க.
ஆனால் அந்த மேனேஜர் பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருப்பார் தினமும். இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை. வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு பன்முக ஆளுமைத்தன்மை வளராது. பில்லு மட்டுமே போடுறவங்களுக்கு பன்முக ஆளுமைத்தன்மை வளராது. நம்ம ஒரு பன்முக ஆளுமைத்தன்மையோடு இருக்கணும். நமக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அப்போது பன்முக ஆளுமைத்தன்மை தான் ஒரு லட்சியத்திற்கான அறிகுறி. ஒருத்தட்ட லட்சியம் இருக்குன்னா அவர்கிட்ட பன்முக ஆளுமைத்தன்மை இருக்கணும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்கள், நாள் முழுதும். அவர் பில்லு போடுறது தான் வந்த பில்லு போடுறதுக்காக வேலையில் சேர்ந்தார். 4-5 வருஷமாக பில்லே போட்டுட்ருக்காருன்னா அவர்கிட்ட பன்முக ஆளுமைத்தன்மையே இருக்காது. அவருக்கு ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் பில்லு ஃபாஸ்ட்டாக போடுவார். ஆனால் லட்சியத்தை அடையிறது எப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி பயிற்சி அவருக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது அதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. காரணம், அவர் இன்னொருத்தட்ட வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கும்போது இன்னொருத்தருடைய லட்சியத்திற்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். தனது லட்சியத்துக்காக உழைக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுவார், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு போடுற வேலையை பார்த்துட்டு இதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வீடு கட்டணும், அதை வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு தான் லட்சியம் வச்சுருப்பார். தவிர அவர் செய்கிற தொழிலே ஒரு லட்சியமாக அவருக்கு இருக்காது. ஆனால் அந்த மேனேஜருக்கு, அந்த முதலாளிக்கு இருக்கும். அந்த மேனேஜரையும் வேலை வாங்குறாரு பாருங்கள் ஒரு முதலாளி, அவருக்கு இருக்கும் லட்சியம். சூப்பர் மார்க்கெட் வாங்கணும், இன்னும் 2-3 சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்கணும், அந்த சூப்பர் மார்க்கெட்டை யார்கிட்ட ஒப்படைக்கணும், யார் அதை பார்த்துப்பா, எந்த மேனேஜர்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். பன்முக ஆளுமைத்தன்மை யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அவங்க தான் பதவி உயர்வை அடைவார்கள். நம்ம மேலும் மேலும் முன்னேறணும்னா நம்மக்கிட்ட ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருந்தால் தான் நம்ம மேலும் முன்னேறுவோம். நம்ம எப்போதும் ஒரு வேலையை மட்டுமே செய்வோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த வேலையை செய்யவும் முடியாது. ஒரு வரைக்கும் இப்போ ஒருத்தர் நடிக்கிறார் அப்படின்னா நடிக்க மட்டும்தான் அவர் செய்வார். அவருக்கு ஒரு கேமரா எப்படி எடுக்கிறாங்க, ஒரு மேக்கப் எப்படி போடுறாங்க, அதில் எந்த ஆர்வமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு வரைக்கும் நடிப்பார், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடைக்காம கூட போயிடும். ஆனால் அவர் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. எப்படி தயாரிக்கிறது, தயாரிப்பு பணிகள் எப்படி இருக்குது, மேக்கப் போடுறது எப்படி இருக்குது, நடிக்கிறது, நடனம் ஆடுறது, அப்புறம் சண்டை காட்சி, அப்புறம் ஒலிப்பதிவு எப்படி எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. அப்படிங்கும்போது அப்போ அவர் ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலையை செஞ்சிட்டே இருப்பார். எப்போவுமே அவர் முழுமையாக இருப்பார். அதனால் நம்மக்கிட்ட ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை இருந்தால் தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். தினசரி நீங்கள் ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறீங்க, அதான் நாள் முழுதும் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லட்சியவாதியாக இருக்கவே முடியாது, லட்சியத்தை அடையவே முடியாது. இங்கே அதான் நடக்குது. இங்கே என்ன நடக்குது தெரியுமா, இங்கே பிழைப்புவாதின்னா யார் தெரியுமா, தினசரி ஒரு வேலையை மட்டும்தான் செய்வாங்க, ஒரு வேலை 2 வேலை தான் செய்வாங்க. அவங்க தான் பிழைப்புவாதிகள். அதாவது இப்போ ஒரு கடை, சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அவங்க பில்லு போடுறது மட்டும்தான் 10 வருஷமாக பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சரக்கு இந்த பாக்கெட் போட்டுட்ருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார். வியாபாரம் பண்ணுறது தான் அவரோட டியூட்டி. இந்த மாதிரி ஒரு வேலையை மட்டுமே நாள் முழுதும் செஞ்சிட்ருப்பாங்க. அல்லது பில்லு போடுறவரை ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பேக்கெட் போட விட்டுருவாங்க. அவர் நாள் முழுதும் பேக்கெட் போட்டுட்ருப்பார். இது கிடையாது, பல்வேறு வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்யணும். அந்த மாதிரி இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மைன்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம பல்வேறு வேலைகளை திட்டமிட்டு செய்யணும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்யணும். இதுதான் பன்முக ஆளுமைத்தன்மை. இந்த பற்று இல்லாமல் இருக்கணும். எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, பேக்கெட் போடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பில்லு போடுறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பேக்கெட் போட பிடிக்கலை, எனக்கு வியாபாரம் பண்ண பிடிக்கலை, எனக்கு சுத்தம் செய்ய பிடிக்கலை, இந்த மாதிரி இருக்காங்கள்ல, இவங்ககிட்ட பன்முக ஆளுமைத்தன்மை இல்லை. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி எல்லா வேலையுமே உனக்கு பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் சில வேலை உனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கும், சில வேலை உனக்கு வெறுப்பாக இருக்கும். இருந்தாலும் அதை நீ செஞ்சு தான் ஆகணும். உன்னுடைய லட்சியம்னு வரும்போது அதில் எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்குமா, அதில் உள்ள எல்லா வேலையும் உனக்கு பிடிச்சிருக்குமான்னா சில வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சில வேலைகள், உன்னுடைய லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட பல வேலைகளில் சில வேலை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சில வேலை உனக்கு ரொம்பவே கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் எல்லாத்தையுமே நீ செஞ்சாகணும். நீ தான் செஞ்சாகணும். சில வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீ தான் செஞ்சாகணும். அப்போ தினசரி செஞ்சாகணும், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்போ தான் நீ லட்சியத்தை அடைய முடியும். உனக்கு பிடிச்ச வேலை, ஈஸியான வேலையை மட்டுமே நீ செஞ்சுக்கிட்டு போகிற,
கஷ்டமான வேலை, பிடிக்காத வேலையெல்லாம் விட்டுக்கிட்டே போகிற, பெண்டிங் வச்சுக்கிட்டே போகிற அப்படின்னா அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகும், அந்த வேலை வந்து முடியாது. நீ பாட்டுக்கு சேர்த்துக்கிட்டே போகிற. பிடிக்காத வேலை, அதாவது பிடிக்காத வேலை, கஷ்டமான வேலையெல்லாம் விட்டுட்டு நீ பிடிச்ச வேலையை, ஈஸியான வேலையை மட்டுமே செஞ்சிகிட்டே போகிற. அப்படிங்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் உன் லட்சியத்தை நீ ஜெயிக்கவே முடியாது. ஒரு வீட்டை கட்டணுன்னா அதில் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சால் தான் வீடு. அதில் வயரிங் பண்ணுறது கஷ்டங்க. அதை இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற எல்லாத்தையும் முடிங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணுற அந்த வேலை இல்லாதனால அந்த வீட்டை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே வயரிங் பண்ணுற வேலை ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கணும் ஒரு வீடை கட்டும்போது. இப்படி ஒரு வீடுனா பல்வேறு வேலைகள் அங்கே நடக்கணும். அது மாதிரி தான் எந்த ஒரு லட்சியம்னா பல்வேறு வேலைகள் இருக்கணும். எல்லா வேலையும் நீ செஞ்சு தான் ஆகணும், தினசரி செஞ்சாகணும். பிடிச்ச வேலை, ஈஸியான வேலையை மட்டுமே நீ செஞ்சுட்டு கஷ்டமான வேலை, பிடிக்காத வேலையை, நம்ம லட்சியம்னா அதுக்குள்ளே நமக்கு பிடித்த வேலைகள் இருக்கும், பிடிக்காத வேலைகள் இருக்கும், கஷ்டமான வேலை இருக்கும், ஈஸியான வேலை இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீ தினசரி செஞ்சாகணும். பிடிச்ச வேலை, பிடிக்காத வேலைன்னு பார்க்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்காம. அதே நேரத்தில் பிடிச்ச வேலை, கஷ்டமான வேலையை முதல்ல செய்யணும். உனக்கு பிடிச்ச வேலை, ஈஸியான வேலையை கடைசியில் பார்த்துக்கலாம். பிடிக்காத வேலை, கஷ்டமான வேலை இருக்குல்ல, அதை முதல்ல செஞ்சுருங்க. ஏன்னா நமக்கு தினசரி நமக்கு ஆற்றலும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆற்றலும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். அந்த அதிகப்படியான ஆர்வத்தையும் அதிகப்படியான உடம்பில் இருக்கிற ஆற்றலையும் வைத்துக்கொண்டு பிடித்த வேலையை முதலில் செய்து விடுங்கள். அது பிடித்த வேலை இல்லை, கஷ்டமான வேலை, பிடிக்காத வேலை, அதை முதல்ல செஞ்சுருங்க. அப்புறமா அதை விட கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்ச வேலையை ரெண்டாவது செய்யுங்க. எதை முதல்ல செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள், எதை ரெண்டாவது செய்யணும், இப்படி திட்டமிடணும். இப்படி பயங்கரமாக கணக்கு போட்டு வேலை பார்க்கணும். இந்த வேலையை செய்யணுன்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணால் தான் வேலை செய்ய முடியும். இது ரொம்ப கஷ்டமான வேலை, இந்த வேலையை செய்யணுன்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அதை ஆர்வத்தோடு செய்ய முடியும். இல்லைனா அதில் வந்து நமக்கு மனசு ஒட்டாது. அப்போ உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணிவிட்டு இந்த வேலையை செய்யணுன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த கஷ்டமான வேலையை அதிகாலையிலே செஞ்சிடணும். அந்த மாதிரி திட்டமிட்டு வேலை செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிவி, மொபைல் ஃபோன்லாம் பொழுதுபோக்குற வேலையை பார்க்கணும். முதல்ல வந்து நீங்கள் டிவி, மொபைல் ஃபோன்லாம் காலையிலே பார்த்துட்டிங்கன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி கணக்கு போட்டு வேலை செய்யணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடையணுன்னா அதாவது ஒரு காதல் என்பது உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண், ஒரு வாழ்க்கை துணை இருக்கணும். அப்போ உங்கள் லட்சியத்தை வந்து நீங்கள் இன்னும் நல்லா அடைவீங்க. உங்களுக்கு கற்பனை திறன் நல்லாயிருக்கும், மூளை சிறப்பாக யோசிக்கும். அப்போ உங்கள் லட்சியத்தை சிறப்பாக நிறைவேற்றணுன்னா அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், தினசரி காதலிக்கணும். ஏன்னா அந்த காதல் வந்து உங்கள் லட்சியத்தை வந்து அழகாக மாற்றும். அந்த ஈஸியாக செய்யலாம். நீங்கள் காதலிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னா உங்கள் லட்சியத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் நிறைய டென்ஷன் இருக்கும், ஒரு அமைதியே இருக்காது, கோபம் அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் லட்சியம் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து காதலே பண்ணல, ஆனால் அவர் ஷூட்டிங்கில் எப்படி இருப்பார், கோபமாக இருப்பார். ஷூட்டிங்கில் அவர் ரொம்ப கோபமாக இருப்பார், டென்ஷன் ஆவார், எல்லாத்தையும் கத்துவார், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ப்ரெஷர் அதிகமாகும். காரணம் என்னென்னா அவருக்கு வாழ்க்கை துணை. அப்போ அவரோட வேலையை வந்து அமைதியாக செய்யணும், கூலாக செய்யணும், நிதானமாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு காதல் அவருக்கு இருக்கணும். இருந்தால் அவருக்கு கோபம் குறைஞ்சிரும். கோபம் குறைஞ்சி அவர் வேலையை அவர் நல்ல அமைதியாக செய்வார். சுற்றி இருக்கவங்களும் அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக அவருக்கு ஒத்துழைப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். எப்படி நம்ம ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறோமோ அதுபோல் நமது வாழ்க்கையை நமது லட்சியத்தை அடைவதை நம்ம வந்து ரொம்ப இன்னும் ஈஸியாக ஒரு அமைதியாக கோபங்கள் இல்லாமல் செய்யணுன்னா ஒரு காதல் தினமும் செய்யணும். அதுக்கு தினமும் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி காதலுக்கும் 1 மணி நேரத்தை ஒதுக்கணும். காதலன் கூடவே நாள் முழுதும் செலவழிச்சிடக்கூடாது. சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸோடையே நாள் முழுதும் இருந்துப்பாங்க. இவங்ககிட்டலாம் பன்முக ஆளுமைத்தன்மையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு தேவை, அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம், காதலுக்குன்னு ஒரு 1 மணி நேரம்,
விளையாட்டுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டா நல்லாயிருக்கும். விளையாடுறது ரொம்ப மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்போ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். உடற்பயிற்சி பண்ணால் இன்னும் நல்லது, அதுக்கு ஒரு 15 நிமிஷம். இப்படி எல்லா வேலையும் உன் லட்சியத்துக்கு தேவையானது. காதல் என்பது உன் லட்சியத்தை இன்னும் அழகாக மாற்றும். உன் லட்சியத்தில் இருக்கிற தேவையில்லாத கோபம், டென்ஷன் அதெல்லாம் போக்கி உன் லட்சியத்தை நோக்கி நீ ரொம்ப அழகாக முன்னேறிக்கிட்டு இருப்ப. கஷ்டமான வேலையை கூட அது ஈஸியாக மாற்றும். அதனால் காதல் கண்டிப்பாக உனக்கு தேவை. ஒரு உடல் உறவு என்பது இன்னும் அது எப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டினா அதில் எண்ணெல்லாம் போட்டு வண்டியை ஓட்டினா எப்படி இருக்கும்? வண்டி ஓட்டுறதுக்கே ஈஸியாக இருக்கும். ஒரு வண்டியை நம்ம 2 வீலர் வச்சுருக்கோம், நல்லா கழுவி அதை நல்லா சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும்ல. அது மாதிரி தான் காதல்ங்கிறது சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். வண்டியை நல்லா சுத்தமாக எண்ணெய் போட்டு அப்போ அது ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். டெய்லி காதலுங்கிற சர்வீஸ் நமக்கு தேவை. நம்ம வண்டிக்கு தேவை, நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம மனசுக்கு தேவை. அப்போ நம்ம லட்சியத்தை நோக்கி இன்னும் சிறப்பாக முன்னேறலாம். ஒரு பன்முக ஆளுமைத்தன்மை, நம்முடைய பன்முக ஆளுமைத்தன்மை இன்னும் மேம்படும். அப்போ தினசரி நம்ம வாழ்க்கையில் ஒரு காதல் தேவை. ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் உடல் உறவு தேவை. ஒரு 16 வயசை கடந்துட்டியா, பருவத்துக்கு வந்துட்டியா, நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா, பெரிய மனுஷி ஆகிட்டியா, அப்போது உடம்புக்கு உடல் உறவு தேவை. அப்போ தான் உன்னுடைய பன்முக ஆளுமைத்தன்மை செழுமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி திட்டமிட்டு வாழணும். இதுதான் ஒரு லட்சியவாதியோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஒரு லட்சியவாதி இப்படி தான் அவங்க வாழ்க்கையை கணக்கு போட்டு வாழணும். இதை பண்ணுனா இது நடக்கும், நம்ம லட்சியத்துக்கு எது உதவும், அப்படி யோசிக்கணும். இப்போ ஒரு பேச்சாளர் இருக்கார். அவர் பேசணும் அப்படின்னா, சிறப்பாக பேசணுன்னா அவருக்கு என்ன உணவுகளை சாப்பிட்டா நல்லா பேசலாம், தொண்டை கட்டக்கூடாது, கரகரக்கக்கூடாது. அப்போ பேச்சு நல்லா கணீர்னு வரணும். அதுக்கு என்ன உணவு சாப்பிடலாம், நல்ல ஆற்றலை தருகிற உணவு எது, அந்த மாதிரி திட்டமிட்டு எந்த உணவை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடற்பயிற்சி பண்ணால் இன்னும் நல்லா சிறப்பாக பேசலாம். அந்த மாதிரி நிறைய புத்தகத்தை படிச்சுட்டு பேசினாக்கா இன்னும் நல்லா பேசலாம். அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு லட்சியத்தை நோக்கி பன்முக ஆளுமைத்தன்மை, பல வேலைகளை ஆளுமை செய்கிற தன்மை, பல வேலைகளை ஆளுமை செய்கிற பண்பு. எந்த கஷ்டமான வேலையை முதல்ல செய்கிறது, ஈஸியான வேலையை அதை விட கஷ்டமான வேலையை அடுத்து செய்கிறது. அதாவது ரொம்ப கஷ்டமான வேலையை முதல்லையும், அதை விட கஷ்டம் குறைஞ்ச வேலையை அதுக்கு அடுத்தாலையும் இப்படி செய்கிறது. அப்புறம் அந்த கஷ்டமாக எல்லா வேலைகளையும் நீ இன்னும் சிறப்பாக செய்யணும்னா உடற்பயிற்சி பண்ணணும், காதல் பண்ணணும், நண்பர்களோடு நேரம் செலவழிக்கணும், 1/2 மணி நேரம் விளையாடணும். அப்போ தான் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்ம இன்னும் சிறப்பாக முன்னேறுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற பன்முக ஆளுமைத்தன்மை மேம்படும். இந்த மாதிரி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம முன்னேறணும். பன்முக ஆளுமைத்தன்மை என்பது இதுதான்.